விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக மீல் மேக்கர் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் திண்டுக்கல் ஸ்டைலில் மீல் மேக்கர் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நல்லா மீல் மேக்கரை எடுத்து நல்லா ஊற வச்சிடணுங்க. பச்சை தண்ணியை ஊற்றியே ஊற வச்சா போதும். ஒரு சில பேர் சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சு இது பண்ணுவாங்க. நமக்கு சுடுதண்ணிலாம் தேவையில்லைங்க, கேஸ் தாங்க வேஸ்ட்டாக செலவாகியிருக்கணும். நம்ம பச்சை தண்ணி ஊற்றியே நல்லா ஊற வச்சிட்டா போதுங்க. அதை நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சதுக்கப்புறம் கேஸை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மற்றபடி கடுகு, கருவேப்பிலை, தக்காளி இது மாதிரிலாம் போட்டு சமைக்க தேவையில்லைங்க. இல்லைம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மாதிரி 65 மாதிரி பண்ணவும் தேவையில்லைங்க. இது வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் சிக்கன் 65 பொடி வாங்கி போட்டுக்கணுங்க. அந்த எண்ணெயிலேயே ஓவர் ஸ்பீடாக இருக்கக்கூடாது. எண்ணெய் லைட்டு சூடாக ஆனோன்னு அதை போட்டு அதை 2 தடவை கிண்டணுங்க. கிண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்தா தண்ணி இல்லாமல் வச்சுருந்த அந்த மீல் மேக்கரை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் கேஸை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கிட்டு அதை மெதுவாக கிண்டிக்கிட்டு இருக்கணுங்க. 65 செய்யணுன்னா கூட 10 நிமிட்ஸ் ஆகுங்க. ஆனால் இது செய்கிறதுக்கு 2 நிமிஷம் போதுங்க. சூடான சுவையான மீல் மேக்கர் ரெசிபி ரெடி ஆயிருங்க. இது தாங்க எங்கள் ஊர் திண்டுக்கல் ஸ்டைலில் மீல் மேக்கர் ரெடிங்க. இது செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப என் பையன் வேற கேட்டுக்கிருக்காங்க. ஏதோ அவனை சாப்பிட்ற மாதிரி வேணும்னு கேட்குற மாதிரி இருக்குங்க. இந்த மீல் மேக்கரை சும்மா ரசம் சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீல் மேக்கரை பார்க்குறப்பே சிக்கன் 65 மாதிரி தெரியுதுங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் மாதிரி எதுவும் தெரிலங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட சும்மா போட்டு போய் கொடுத்தா அந்த பிள்ளை சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாவில்லங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சும்மா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.